ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. ஏசுராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனங்களை ஆராய இருக்கிறோம். தேவாவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை பிட்டுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசுராஜனே, நீர் என்றும் மாறாதவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரப்பா. நீரே என் தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, நம்பிக்கை, பலத்த துருவம். உமக்குள்ளே ஓடி நாங்கள் சுகமாயிருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நாம் யோசுவாவின் புஸ்தகத்தை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். யோசுவா 24 அதிகாரம் இருக்கிறது. யோசுவா புஸ்தகத்தை எழுதினது யோசுவா தான். நம்ம வேதத்தை ஒரு ட்ரிப்பாக அதை தடவையாயிலும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அந்த வசனங்களை தியானிக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் அவன் உயிரோடு இருக்க நாட்களில் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து தேவன் மேலே பற்றுதலாக இருக்கும். நித்திய ஜீவன் இதனால் தான் இருக்கிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற அவைகளேன்னு சொன்னார் வேதவார் பரிசேட்ட இயேசுவானவர். அவன் வேத வசனத்தை நம்ம ஆராயணும். நமக்கு நீங்கள் ஒன்றும் நம்ம தேவன் தந்த ஞானத்தில் தான் ஆராயணும். அவர் நமக்கு தந்த புத்தியில் தான் நம்ம அவருக்கு ஆராயணும். எழுத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன சொன்னால் கண்டுகொள்கிறோம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார், எழுத்தல்ல வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினால் சத்தியத்தான் என்று வரை உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணார்னு யோவான் எழுதுவார். அப்போ நம்ம பழைய ஏற்பாடு தெரியணும். ரெக்கார்டு இல்லாமல் நம்ம ஒன்றுமே பேசக்கூடாது. ஆதியிலிருந்து வெளிப்படுத்தலேருந்து அது ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு என்ன சொன்னால் தெரியணும். நமக்கு தேவன் கொடுத்துற அளவுக்கு தந்தாலே போதும். நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தந்தாப்போ நம்ம என்ன சொன்னால் அறியணும். வெறுமனா உலகத்திலே நம்மளுக்கு வேலை எல்லாம் வெட்டி வேலை காரியம் எல்லாமே உலகத்தில் பிள்ளை குட்டி வேலை எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். இதோட கூட நம்ம வேதவசனத்தை ஆராயும் பொழுது தான் நம்ம ஆத்மாவுக்கு பலன் கிடைக்கும். ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் ஆத்மா பலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பலன் வந்துடும். சரீரம் பலன் வந்துடும், ஆவியில் பலன் வந்துடும், மாம்சம் பலன் அடையாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தூய்மைப்படும். நம்முடைய எண்ணத்தை தெளிவைக்கிற தூய்மைப்படுத்துறது ஆண்டவர் தான். பொல்லாத சிந்தனை உண்டும். தாயினை பாவத்தில் கற்பந்தரித்தால் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே நன்மை செய்கிறோம் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. எல்லாம் அப்பத்தை பற்றிக்கிற போல ஜனத்தை பற்றிக்கிற எல்லாத்துலேயும் இருக்கும். மனநிலைகளையும் சிந்தனையும் அறிகிறது தேவன் தான். எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தான் காத்துக்கிடணும். வெளியில் போய் காத்துக்கிட முடியாது. நம்மளை எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நம்மளோட இருக்கும் பொழுது அவனுடைய தேவன் அருளுடைய வேத வசனம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. எழுதுவேன் அந்நாட்களில் என்னுடைய பிரமாணங்களை அவன் இருதயத்திலே எழுதுவன்னு சொல்லியிருக்கிறார். 10 கட்டளையாக எழுதி கொடுக்கறது இல்லை. இருதயத்தில் தேவனுடைய பிரமாணம், ஜீவ தேவனுடைய ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இந்த என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லி பவுல் எழுதுவார். வேத வசனத்துக்கு மாதிரி உலகத்தில் பலன் எதுவுமே கிடையாது. அது பலனும் இருக்குது, நம்மளை எச்சரிக்கும், நம்மளை நல்ல வழி நடத்தும். வேதத்தை ஆராயும் பொழுது நமக்கு என்ன சொன்னால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். உலகத்தில் துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நம்ம மறக்க பண்ணுறது, நம்மளை சந்தோஷமாக வைக்கிறது எல்லாமே என்ன சொன்னால் வேதம் தான். வேதத்தை நம்ம என்ன செய்ய தியானிக்கணும். அப்போ என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன சொன்னால் சந்தோஷம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அதில் பலன் இருக்குது. இதுக்கு தான் பதில் இல்லை, எல்லாமே அதில் இருக்குது. உலகம் சிருஷ்டித்திலேருந்து இது இருக்குது. ஆதியாகம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். அந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் டேலி ஆகணும். ஒவ்வொரு ஜீவியங்களும் டேலி ஆகணும். அதை நம்ம என்ன ஆராயணும். இன்றைக்கி என்ன சொன்னால் நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தை பார்க்குறோம். யோசுவா 24 அதிகாரம். அதில் நம்ம 14 அதிகாரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 15 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 15 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 63 வசனம் இருக்குது. அந்த 63 வருஷத்தில் மேலோட்டமாக நம்ம அதை பார்க்குறோம். இல்லை என்னென்னா யோசுவா அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நிலங்களை, அவங்களுடைய ராஜ்யங்களை, அந்த கானான் தேசத்தில் உள்ள தேசங்களை பங்கிட்டு கொடுக்குறான் 9 கோத்திரத்துக்கு. மோசே 2 கோத்திரத்தை அங்கே யோதானுக்கு அங்கேயே கொடுத்துட்டான். அது லேவியர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா கோத்திரம் கிடையாது. அவங்க எப்படின்னா
லேவி கோத்திரம் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு என்னென்னா நிலம் கிடையாது. நிலப்புலங்கள் உண்டுன்னா இவங்கள மாதிரி அவங்களுக்கு பங்கு சதவீதம் கிடையாது. கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னால் மாற்றம் இல்லை. இப்போ 15 சில வசனம் வாங்கலாம். யூதா புத்திரன் கோத்திரத்துக்கு அவருடைய வம்சனுடைய உண்டான பங்கு விதமாது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரத்தின் தென் புறத்தில் கடை எல்லை, தென்புறான எல்லைக்கு உப்புக்கடல் கடையில் தெற்கு முனை துவங்கி தென்புறத்தில் இருக்க அக்ராமின் மேடுகளும் அங்கிருந்து சீதோனுக்கு போய் தெற்கே காதேஸ் பர்னாவில் ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதோருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அமோதின் அங்கிருந்து எகிப்தின் ஆற்றுக்கு சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாக இருக்குது. தென் இது யூதா கோத்திரத்துக்கு தான் முதல் பங்கை பிரித்து கொடுக்குறான். அப்போ காலேப்பு தான் அவங்க ஹெட்டு. ஏன்னா காலேப்பும் யோசுவாவும் தான் அந்த எகிப்திலிருந்து எங்கே வந்தாங்க, வனாந்திரத்தின் வழியாக உயிரோடு போனது 2 பேர் தான் அந்த கானான் தேசத்தில். மோசே கூட போல, யோர்தானை தாண்டலை. ஆனால் பார்ப்பான், எல்லா தேசத்தையும் பார்த்தாரு. இவங்க போய் பார்த்து அதை அப்படியே எல்லாம் வந்து அந்த உண்மையை சொன்னான் யோசுவாவும் காலேப்பும். அதனால் அந்த தேசம் பூரா முதல் பங்கு யாருக்குன்னா காலேப்புக்கு தான் எல்லாமே அந்த எல்லையை சொல்கிறார். எகிப்தின் எல்லை மட்டும் எப்படின்னா கீழ்ப்புறமான எல்லை யோர்தானுக்கு முகத்துவாரம் இருக்கிற உப்பு கடல் மட்டும், வடபுறமான யோர்தான் முகத்துவரின் கடல் முனை துவங்கி எல்தாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற அல்பத்ரா கடந்து ரூபனின் குமாரனாகிய போகானின் கல்லுக்கு ஏறி போய், அதாவது ரூபன் கோத்திரத்துக்கு அந்த சைடு ஆற்றுக்கு யோர்தானுக்கு இந்த சைடில் அவன் எல்கை மட்டும் சொல்கிறார். அப்போது தேச வரைபடம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம கற்றுக்கிட்டுறோம்? இது எல்லாம் தெரியணும். ரூபனுக்கு இவ்வளோ கோத்திரம் கொடுத்துருக்கு, இவனை காலேப்புக்கு எல்லாம் கொடுத்துருக்கு, நம்மளுக்கு தெரியணும். இது நம்ம ஆத்மாவுக்கு புரோஜனம் உண்டு. வேதத்தில் எழுதின எல்லாமே நம்ம ஓரளவு தெரியணும். வேதத்தின் வாயிலான்னு தெரியும், ஆவிக்கு பிரகாரமானு தெரியும். இதெல்லாம் வேண்டாமே நீ விட்டுற முடியாது. நம்ம ஆவியானவர் சும்மா எழுதி வைக்கல, இதில் வேதத்தை சும்மா எழுதி வைக்கல. உங்களுக்கு இவ்வளோ இவங்களை எல்லாம் ஒரு காரணத்தோடு எல்லாம் எழுதியிருப்பார். நம்ம என்னச்சோன்னா நம்ம 6000 வருஷத்துக்கு பின்னால் இதை நம்ம என்னச்சோன்னா அறிகிறோம். அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தேபிற்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமின் மேட்டு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு எதிராக அங்கிருந்து என் தேசம் தண்ணீரண்டத்துக்கு போய் ரேக்கா என்னும் கிணத்துக்கு போய் ரேக்கேல் என்னும் கிணத்துக்கு சென்று, அதாவது வரைபடம் மாதிரி அப்படி கொடுத்துருக்கான். ஒவ்வொருக்கும் அந்த எல்கையை அப்படி ஆண்டவர் அந்த நினைச்சார்னா யூதா கோத்திரத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்புறம் எபோசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமான இன்னும் குமாரனாகிய பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கிலே கடைசியில் மேற்கு இன்னும் பள்ளத்தாக்கிலே முன்னின்று மலையில் சிகரம் மட்டும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தாவின் நீரூற்றுக்கு போய் எப்ரோனின் மலையில் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் யோரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசனாய பெரியா மலைக்கு பக்கமாய் போய் பெசேவுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று நிக்ரோனின் ஓடிப்பு பாலா மலையை கடந்து யாபேலுக்கு சென்று கடலிலே முடியும். அதாவது ஒவ்வொரு எல்கை. அப்போ ஆண்டவர் என்னென்னா ஒவ்வொரு விலைக்கும் எல்கை முக்கியம்னு சொல்கிறார். எல்கை முக்கியம். அவர் தான் என்ன சொன்னால் இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லை சீனா எல்கை போடுற மாதிரி அந்த காலத்தில் ஆண்டவர் நினச்சாருன்னா இவங்களுக்கு அந்த எல்கையை கொடுத்துருக்காரு. வேதத்தில் இது 6000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போவுமே ஆண்டவர் இதில் எழுதியிருக்காருன்னா இந்த காலத்தில் எப்படி நவீன காலத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்னனாலும் அந்த எல்கையை குறிச்சிருக்கிறார். தேவன் குறித்த எல்கை தான் அந்த அதுக்கு. மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே, இது யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சனுடைய சுற்றிலும் இருக்கிற எல்லை. யூதா கோத்திரத்துக்கு அது சுற்றிலும் இருக்க எல்லையை சொல்லிட்டார். எப்னோரின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தருக்கு தன கட்டளைப்படியே யோனோக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எப்ரோனை யூதா புத்திரன் நடுவே பங்காக கொடுத்தான். எப்ரோனை தான் அதில் இவங்க வசிக்கிறாங்க, ஏனோக்கியர். அப்னோரின் பட்டணமாகிய எப்ரோனை யூதா புத்திரன் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கிருந்த சேராய் சீமோன் அகிமான் தல்லா என்னும் ஏனோக்கின் 3 குமாரர் காலேப்பு துரத்தி விட்டு, அதாவது என்னென்னா 3 குமாரர். ஏன்னா ஏனோக்கின் புத்திரருக்கு என்ன 3 குமாரர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? சேசாய், அகிமான்,
தல்லா என்னும் ஏனோக்கின் 3 குமாரையும் காலேப் துரத்தி விட்டு அங்கிருந்த தேபின் குடிகளிற்கு போனான். முற்காலத்திலே தேபின் பேர் கீரியாத் சேபா. கீரியாத் சேபாவின் சங்காரம் பண்ணி பிடித்தவனுக்கு என் குமார்த்தியை அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். இப்போ அவங்க பிடிக்கும்பொழுது அவங்களும் நினச்சானா அந்த அவங்களோட யுத்தத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் தான் யுத்தத்துக்கு பண்ணுறாங்க. காலேப்பு முன்னால் போய் எல்லாத்தையும் செய்கிறான், யுத்தம் பண்ணுறான். ஆனால் ஜனங்கள் ஜனங்கள் எல்லாருமே எல்லா கோத்திரத்தில் உள்ளவங்க சேர்ந்தான் அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன சொன்னாங்கன்னா, இவன் என்ன சொல்லிட்டான், கீரியாத் பேசாவை சங்காரம் பண்ணி நான் பிடித்தவனுக்கு என் குமார்த்தியை அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அந்த காலேப்பு சொல்லிட்டான், என்னுடைய குமார்த்தியை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் அவனை அந்த நாட்டை பிடிக்கிறவனுக்குன்னு சொன்னோடனே, அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கோனோசின் மகனாகிய ஒத்தேனியேல் அதை பிடித்தான். ஒத்தேனியேல் அதை பிடித்தான், அந்த பட்டணத்தை பிடிச்சி அந்த ஏனோக்கியர்களெல்லாம் வெட்டி போட்டான். தன் குமார்த்தி அக்சாலுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். உடனே அவனுக்கு அவன் சொன்னபடி தன்னுடைய குமாரனுக்கு தன்னுடைய மகளை அக்சாலை யாருக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறான்னா, அந்த கேனாசின் மகன் ஒத்தேனியலுக்கு அவனுடைய மகளை அக்சாலை காலேப் விவாகம் பண்ணி கொடுக்குறான். அவன் புறப்பட்டு அவள் என்ன செய்றான்னா, அவள் புறப்பட்டுகையில் தன் தகப்பனிடத்தில் வயல்வெளியில் கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினால் காலேப் அளவுக்கு உனக்கு என்ன வேண்டும்? அவன் என்ன சொன்னா, என் தகப்பன்டா நானும் ஒரு இடம் கேட்பேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நீர்ப்பாய்ச்சலான இடம் கொடுக்கல, மலைகளை அந்த மாதிரி இடங்களை கொடுத்ததுனால, ஏன்னா ஒத்தேனியல் பிடிச்சதுனால அந்த மலை நாட்டை கொடுத்ததுனால நீர்ப்பாய்ச்சலான இடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் மக கேட்குறான். அவள் புறப்படுகையில் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலேப் பார்த்து உனக்கு என்ன வேணும்? கல்யாணம் முடிஞ்ச நேரத்தில் அவங்கள கொண்டு போகிற நேரத்தில் அதெல்லாம் எழுதுகிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் வேண்டும் என்றால், அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், வறட்சியான நிலத்தை இந்த ஒத்தேனியலுக்கு கொடுத்தீருங்க, அதனால் எனக்கு நிலம் வேணும்னு சொல்லி என்ன சொன்னால் அப்பாட்ட கேட்குறா. யார்? அக்சால். நீர்ப்பாய்ச்சல் நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்தில் கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுத்தான். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தான்னு போட்டிருக்கு. யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், எல்லாமே யூதா புத்திரர் தான். ஆனால் ஒவ்வொரு யூதா புத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஒவ்வொரு சந்ததிக்கும், அதாவது இதில் எப்படின்னா, யூதா கோத்திரத்தை தான் முதல்ல பிடிக்கி கொடுக்குறாங்க. அந்த காலை போகிறான்ல இல்லை, யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராக யூதா புத்திர கோத்திரங்களுக்கு கிடைத்த பட்டணங்களை நிறைய பட்டணம் யூதா கோத்திரத்துக்கு அவங்க பிடிச்ச பட்டணம், சின்ன சின்ன பட்டணங்களெல்லாம் எல்லாமே யூதா கோத்திரத்துக்கு அவங்க சேர்ந்துட்டு, கப்சேல், ஏதோர், யாகூர், கீனா, திம்னா, அதாத்தா, கேதேஸ், ஆத்சோர், இப்த்னான், சீப், தேலேம், ஏப்ராத், ஆத்சோர், அத்தா, கீரியாத் எஸ்ரோன் என்னும் அத்சோர், ஆமான், சேமா, மெல்தா, அத்சார், எக்ஸ்மோன், பேத்ரா. இது என்னென்னா, இந்த வசனங்கள் பூரா என்னென்னா அந்த பாஷையில் எழுதுறதுனால தமிழில் ஆக்கிய நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, அந்த தேசத்தின் பேரை அப்படியே எழுதியிருக்காரு. அத்சுவல், சுவால், பேர்சபா, பிஸ்தோத், பாலா, ஈயிம், அத்சோம், எல்ஸ்ரோன், கெசில், ஒர்மா, சில்கால், மத்னா, சம்னா, பெத்ல, சில்லிம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவருடைய கிராமங்களும் 29 பட்டணம். 29 பட்டணம் யாருக்கு கொடுத்து? யூதா கோத்திரத்துக்கு கொடுத்தாரு. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவேல், செரியா, கஸ்னா, மனா, என்கமீன், தப்புவா, ஏனாம், எர்முத், அப்துல்லாம், சேகுரா, அசோகாக், தாராயிம், அதிதாயிம், கோராத், தெஸ்ராயிம், இந்த பட்டணங்களில் கிராமங்களும் 14. இங்கே 14 பட்டணம். அங்கே எத்தனை பட்டணம்? அங்கே 29, இது ஒரு 14. சேனாம், அக்ஸா, மிக்ஸா, திலியான், சிப்பா, மெக்யேல், யாகீம், பேசா, அக்லோன், காபா, கிசின், கெத்ரா, தொடான், நகமா, நஸ்தோல் ஆகிய பட்டணங்களும் அவருடைய கிராமங்களும் 13. எல்லாமே ஒவ்வொரு பட்டணங்களும் பிடிக்கும் பொழுது ஒரு பட்டணத்தை சார்ந்து கிராமங்கள் இருக்குன்னா அதை பூரா பிடிச்சா இப்போ இருக்கிற மாதிரி தான். அந்த பட்டணங்கள் பூரா யாருக்குன்னா யூதா புத்திரருக்கு கொடுத்துட்டாங்க.
திப்னா, எத்தோர், ஆஸ்கான், இஸ்பா, அஸ்னா, நெர்சி, கோஹிலா, அக்ஸ்மி, மம்ரே, அந்த பட்டணங்களும் அவர்களுக்கு கிராமங்களும் 9. அந்த ஒரு பட்டணத்தை, பெரிய பட்டணத்தை சார்ந்து சின்ன பட்டணங்களை பூரா பிடிச்சிட்டாங்க. எல்லாமே லகுவாய் அவங்க காலை பிடிச்சிட்டான். எக்ரோன் துவங்கி சமுத்திரம் மட்டுள்ள அஸ்ரோன் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவையினுடைய கிராமங்களும், அசோத்து வெளிநிலம் கிராமங்களும், காசாகும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற வெளிநிலங்களையும் கிராமங்களும், பெரிய சமுத்திரம் இல்லை. அதாவது எகிப்திலேருந்து அவங்க வந்தாங்க. ஆனால் எகிப்திலேருந்து உள்ள எங்கே நம்ம செங்கடலை தாண்டி அங்கே வனாந்தரத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து இப்போ என்ன செய்யாங்கன்னா பிடிச்சி திருப்பி இந்த வழியில் வந்து அவங்களே எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அப்போ எகிப்தின் எல்லை மட்டும் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆராப், தும்மா, எசியான், யாம்னூம், பெத்துவா, அகிகப், உத்மா, எப்ரோன், சீரியாத் ஆகிய இசகோர் ஆகிய பட்டணங்கள் இவைகள் கிராமங்கள் உட்பட 9. எல்லாமே அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக பிடிச்சி அந்த மலைகளில் இருக்கிறவங்க அப்படியே பிடிச்சி பூரா யாருக்கு? யூதா புத்திரத்துக்கு சுதந்திரமாய் அது யோசுவா கொடுத்துட்டான். ஏன்னா தேவன் சொல்லி, நீ கால் மிதிக்கும் தேசம் பூரா உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி மோசே மூலமாக கட்டிட்டனால சின்ன 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 ஊர்களாக நிறைய பட்டணங்களை எல்லாம் பிடிச்சி யூதா கோத்திரத்துக்கு, அவனுடைய பிறப்புக்கு, அவனுடைய ஆட்கள், அவனுடைய சந்ததிக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பட்டணங்களையும் கொடுத்தான். இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குது? நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறார். இது அந்தந்த பாஷை இப்பவும் இருக்கா? இப்போல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் நம்ம இது பைபிள் காலேஜ் படித்தாச்சுன்னா அந்த மேப்பில் நம்ம பார்த்து அதிலலாம் பார்த்துடலாம். இந்த இடம் இருந்துச்சு. இப்போ பேர்கள் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனாலும் இது நடைமுறைக்கு உள்ளது. இந்த பேரெல்லாம் இன்னும் இருக்கும். நம்ம இப்போ கூகுள் பேயில் பார்த்துடலாம். இது எங்கே இருந்துச்சு, இவங்க எங்கே பிடிச்சான்னு சொல்லி எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நமக்கு லேசாக அதை நம்ம புரிஞ்சுக்கிடும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் முன்னோர் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நம்ம அதை அறிய முடியாது. இப்போ தான் நம்ம லகுவாக இந்த ஊரில் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா காலம் கடைசி ஆகிட்டு தெரியாமல் போக முடியாது. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மக்கோன், கர்மேல், சீப், யுத்தா, எஸ்ரேல், எக்ரோம், சகோனா, காயின், கிபியா, திம்னா, இந்த பட்டணங்களுடைய கிராமங்களும் 10. அல்கு, பெத்சூர், கஸ்ஸோர், மகான், மெத்தோ, எல்தோ, மோகான், இந்த பட்டணம் இவைகள் கிராமங்கள் உட்பட 6. கீரியாத் பெரியாமாகிய கீரியாத் பாகால், ராப்பா, இந்த பட்டணங்கள் இவர்களுடைய கிராமங்களும் 2. எல்லாமே அந்த வேதத்தில் எழுதி வச்சுருக்காங்க. வனாந்தத்தில் பெஸ்பரா, மித்தியான், செபா, நிப்பான், உப்பு பட்டணம், என்கோதினா என்கோதிங்கிறது ரொம்ப முக்கியமான இது. அதாவது நம்ம பார்க்கும்பொழுது என்கோதி, அதாவது நிப்சான் உப்பு பட்டணம், என்கோதி இந்த பட்டணங்களும் இவைகள கிராமங்களும் 6. என்கோதி பட்டணம் எங்கே இருக்குன்னா, அந்த உன்னத பாட்டில் சாலமோன் இதை பற்றி சொல்லுவார். நம்ம என்ன செய்யணும், உன்னத பாட்டுக்கு போனோன்னா, என் நேசர் எனக்கு சலங்களில் தங்கும் வெள்ளை போல சென்று, என் நேசர் எனக்கு எங்கோதி ஊர் திராட்சை தோட்டங்கள், என்கோதி ஊர் இங்கே இருக்குது. இதெல்லாம் பின்னால் வந்தது சாலமோன் சொன்னது. அப்போ என்கோதி ஊர் வந்ததுன்னா திராட்சை தோட்டமா, அதில் அப்போ அவ்வளோ விளைச்சல் உள்ள ஊர். அதான் என்ன சொல்லுவான்னா, என் நேசர் எனக்கு எங்கோதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதொன்னி பூங்கொத்து அப்படின்னு சொல்லி சாலமோன் பாடுவார். சாலமோன் தன்னுடைய தீக்கு தரிசனமாக அந்த பாட்டுகளை பாடும். உன்னத பாடுக்கு தேவனுக்கும் அவங்களுக்குள்ள உறவை குற்றி நேசருங்கிட்டு அந்த இதில் அவரை வர்ணித்து சொல்லும்போது இதை சொல்கிறான். என்கோதி, என் நேசர் எனக்கு என்கோதி ஊர் திராட்சை தொட்டைங்க முளைக்கும் மருதொன்னி பூங்கொத்து, அவ்வளோ ஃபேமஸானது. இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம இது இருக்குது. எப்படின்னா, நிப்சான் உப்பு பட்டணம், என்கோதி பட்டணங்களும் இவைகளும் கிராமங்களும். அப்போ என்னென்னா, அது பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளம் இருக்கும், பெரிய ஏற்றம் இருக்கும், பெரிய இறக்கம் இருக்கும், எல்லாமே மலைநாடு. அந்த மலைநாடை பூரா அந்த காலைப்பு பிடிச்சாங்க. அதனால தான் இது என்கோதின்னு இங்கே இருக்குது இந்த ஊர். அப்போ பின்னால் அந்த நேசர் பாடும்பொழுது அந்த சாலமோன் இந்த இதை சொல்லுவான். உப்பு பட்டணம், என்கோதி, இந்த பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 6. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரின் யூதா புத்திரர் துரத்தி விட போயிற்று. எருசலேமில் குடியிருந்த எபூசியரை இதுவும் எழுதுகிறார். கூட விட ஒரு ஜாதி என்ன செய்யணும்னா அவங்கள கூட ஒட்டிக்கிடும். அது தேவன் அனுமதிச்சா தான் அது என்ன செய்யணும்னா நடக்குது. அதனால் அதையும் எழுதுகிறார் இதில்.
எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விட கூடாமல் போயிட்டுன்னா அவங்க பெரிய பலசாலி இல்லை. இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களை பிடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப தயவு காட்டி கொஞ்சம் இது பண்ணி வஞ்சனையாக ஏதாவது பண்ணனால, அவங்கள ப்ளீஸ் பண்ணனால இவங்களை நான் வச்சுருக்கிறேங்க. அது ஆண்டவர் அதை எழுதியிருக்கிறார், கூடாமல் போயிட்டு. எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விட கூடாமல் போயிட்டு, ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரருடைய எருசலேமிலே இருக்கிறார்கள். எருசலேம் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அவங்களால இவங்களுக்கு தீமை ஒன்றும் இல்லை, அதனால அவங்களோட சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு அரவணைப்பு மாதிரி அங்கே எபூசியர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன இவங்களோட இது பண்ணி கலந்துக்கிட்டாங்க. கலக்கலை, ஆனாலும் அவங்க ஒட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த காலத்துலேயும் சில இது சார்ந்து இருக்கும், நம்ம அதை அறிஞ்சிக்கிடலாம். இதோட இந்த வசனங்கள் இது அதிகாரங்கள் முடிஞ்சிட்டு 15 அதிகாரம் யோசுவாவில் முடிஞ்சு. மொத்தம் 24 அதிகாரத்தில் 15 அதிகாரம் முடிஞ்சிட்டு. யூதா புத்திரருடைய எருசலேமில் குடியிருக்கிறார்கள். இது எல்லாமே யூதா புத்திரத்துக்குள்ள எழுக. அப்போ தேவன் மாறாதவர். அவர் ஒன்று சொன்னாச்சுன்னா உனக்கு உன் சந்ததிக்கும் தருவன்னு சொன்னாச்சுன்னா அது ஒரு நாளுமே மாறாது. அது எப்படின்னா, அது 1000 2000 வருஷம், இப்போ இதில் 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த 6000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நேற்று நடந்தாப்புல நம்ம என்ன லேசாக புரிஞ்சுக்கிட்டோம் வேதத்தில். அப்போ வேதம் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. வேதத்தின் வாயிலாக தான் நம்ம தேவனை அறிய முடியும். சொந்த ஞானத்திலே சொந்த புத்தியிலே அறிய முடியாது. தேவனை அறியணும்னா வேத வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப வேணும், ரொம்ப அவசியம் வேணும். காதில் கேட்டு ஆராயிறது வேற. படிப்பறிவு உள்ளவங்க மற்ற அறிவு உள்ளவங்கலாம் நினச்சோன்னா வேதத்தை என்னெல்லாம் தடவியாயிலும் கண்டுகொண்டு வேத வசனங்களோடு நம்ம ஆராயணும். இதெல்லாம் சொல்லியிருக்குத என்கூதிலாம் சொல்லியிருக்கு. என்கூதினா அப்போ அந்த மாதிரி திராட்சரோசன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பட்டணம் அங்கே இருக்குது, நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். அதுக்கு இதுக்கும் சொல்லும்போதே அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு பாடல் பாடிய நரேஷம். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உலையான சேற்றில் நின்றே தூக்கிய நிறுத்தினீரே, உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கலதனையே அடக்கியே அமர்த்தினீரே, வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அக்கினி சூளையிலே நின்றயம்மை தேவனே, விசுவாசம் திடமனதும் என்றென்றும் தந்தருளோம். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஆகாரின் அழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ, கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னேன் அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காய் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடா கோடி தோத்திரம் ஐயா. இந்த வசனங்களை தியானித்தோம் ஆண்டவரே.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவரே நீர் காலேப்புக்கு ஆண்டவரே சுதந்திரமாய் கொடுத்தீர் ஆண்டவரே. மோசே உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் இந்த நிலங்களெல்லாம் நான் சுதந்திரமாய் கொடுத்தேன் என்று அது பிறகு முன்னாலே நீர் கட்டளையிட்டீர் ஆண்டவரே. உம்முடைய சொல்லின்படி உம்முடைய வாக்கின்படி நிறைவேற்றினீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. அந்த நாடுகள் எல்லாம் அவன் கிராமங்களையும் பட்டணங்களையும் அந்த மலை தேசத்தை அனைத்தும் கொடுத்தீர் ஆண்டவரே. அவனுடைய சந்ததிக்கும் அந்த தேசம் முழுவதும் கொடுத்தீர். ஏனென்றால் அவன் உண்மையாய் பின்பற்றினான் ஆண்டவரே. நாங்களும் இந்த உலகத்திலே உண்மையாய் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் நன்மையும் சென்மையும் கிருபையும் எங்களை தொடர கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால எங்களை இருதயத்தை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. திருக்குள்ளதும் மகா கெடுள்ள இருதயத்தை சிந்தனைகளும் மகா சிந்தனையும் மோசமான சிந்தனை அந்த அசுத்த மனப்பான்மை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கப்பா. உண்மையான தேவனாகிய உண்மை கண்டுகொண்டு உண்மையில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தா. இந்த காலத்தில் ஆண்டவரே நாங்கள் கடைசி காலமாக இருப்பதற்காக உண்மை உண்மையாய் பின்பற்ற ஆண்டவரே உண்மையாய் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. உலகம் மாமிசம் பிசாசுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. சத்ருவின் முகத்துக்கு மறைத்து காப்பாற்றுங்க. சோதனைக்குட்படாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஒருவருக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் உள்ள அந்த நீர் சம்பாதித்த அந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்ட அந்த அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. உலகனுடைய காரியங்கள் எல்லாம் மாயிலும் மாயாக இருக்கிற ஆண்டவரே ஒரு நாளிலே மறைந்து போகும். எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளவு நேர்மையாக அந்த காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரு நாளிலே இல்லாமல் போகும் என்பதை அறிவேன் கத்தாவே. நீர் மாத்திரம் சதாகாலம் வாழ்கிறவர். எங்களோடு நீர் வாழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென்.